guys, welcome back to my channel. என் பேர் முன்னா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப் கிடையாது. என்னுடைய vlog செட்டப் ஸ்டைல்ல நான் வந்துட்டு ஒரு மேக்கப் டியூட்டோரியல் ஃபில்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ப்ராப்பர் டியூட்டோரியல் சொல்ல முடியாது, ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி வெளியில தான் கிளம்ப போறேன். அதுக்கு ஒரு கேஷுவலான லுக், ஸ்வெட் ப்ரூஃப், சம்மர் ஃப்ரெண்ட்லி லுக், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ போட்டாலும் ஏதாவது வந்து சொதப்புது, வேர்க்குது, ரிமூவ் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ரொம்ப கம்ஃபியாகவும் லைட் வெயிட்டாகவும் ஃபீல் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணி எதில் எனக்கு கிளிக் ஆச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடில் நான் காமிக்கிற மெத்தட்ஸில் ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மேக்கப் பில்ட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், கிளீனான பேஸ் இருக்கணும் உங்களுக்கு. என்னுடைய ஃபேஸ்க்கு கிளென்சருக்கு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னுடைய முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். டீசென்டான ஒரு ஹைட்ரேட்டிங் கிளென்சர், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் நல்லாவே ஒர்க் ஆக போகுது. இதுல வந்துட்டு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்கின்னோட pH லெவல் இதை பேலன்ஸ் பண்ண போகுது. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் ரெண்டு பேருமே இதை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்தது நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ. இந்த டெர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது. இது வரைக்கும் லிட்டரலா எத்தனை பாட்டில் வந்து நான் காலி பண்ணி எத்தனை டியூப் வந்து காலி பண்ணிருக்கேனே தெரியாது. அந்த அளவுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர். கையில நல்லா எமல்சிஃபை பண்ணிப்பேன் முகத்துல போடுறதுக்கு முன்னாடி. போட்டுட்டு இது நல்லா என்னுடைய முகத்துல மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து வைட்டமின் இ தான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட். உங்களுடைய ஸ்கின்னுக்கு அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது நல்லா என்னுடைய முகத்தில் வந்து நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். என் ஃபேஸ் நல்லா பிளாட்டடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட கையில் இந்த மாய்ஸ்சரைசரை எடுத்துட்டு என்னுடைய முகத்தை நான் வந்துட்டு இந்த ஜேட் ரோலர் வச்சு ரோல் பண்ணி அந்த பஃபினஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறேன். இது சும்மா தான் நான் பண்ணுறேன், எந்த ஒரு ஃபேஷியல் மாதிரி நான் பண்ணல. லைக் அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆக வைக்கிறதுக்கு. இதாச்சு நல்லா என்னுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிக்கதாச்சு. இப்போ நான் ஈவினிங் தான் வெளியில போறேன், அதனால எனக்கு வந்து பெருசா சன்ஸ்கிரீன் மாதிரி எதுவும் தேவை கிடையாது. நான் போட போறது இல்லை. என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ப்ரைமர் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஜெல் ப்ரைமர். இதுல வந்து குட்டி குட்டியா அழகா கோல்ட் ஃப்ரெக்கிள்ஸ் மாதிரி கூட இருக்கும். நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் எனக்கு வந்து பேசிக்லி பிடிச்சிருக்கு. இப்போ என்னுடைய ஸ்கின் டைப்புக்கு ஜென்ரலாவே இந்த சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்போ போட்டாலுமே அழகா வந்து செட் ஆயிடுது. ப்ரைமர் போட்டு அது உங்க ஸ்கின்ல செட் ஆனதுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்க போறீங்க. நான் வந்து கே பியூட்டியோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து உங்க ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் டார்க்கா இருக்கணும், ஆர் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு நல்ல ஒரு மேட்சா இருக்கணும். இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா உங்களுடைய ப்ரைமரை செட் பண்ண போது நல்லா எங்கேயும் வெளியில வராத மாதிரி, லைக் பேஸ் வந்து பிரேக் ஆகாம இருக்க போகுது. அண்ட் ஒரு சின்ன பேஸும் கொடுக்க போகுது. இது லைட்டா அந்த ஒரு டென்ட் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சோண்டு ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஒரு லைட் வெயிட் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன். இது லாரியலோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன். என்னுடைய ஷேட் வந்துட்டு 8.R. அது கூடவே நான் என்ன பண்றேன்னா ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து சுகரோட கன்சீலர், மேஜிக் வாண்ட் வாட்டர் ப்ரூஃப் கன்சீலர், ஷேட் சாண்டா இல்ல கான்பண்ணா இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டரான ஷேட். அதை எடுத்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் ஷேடை என்னுடைய கண்ணு கீழே போடுறேன். ஸோ பேசிக்லி க்ரீம் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கிற ஆளாக இருக்கீங்கன்னா நீங்கள் எங்கே எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக உங்களுக்கு வேர்க்காதோ அந்த இடத்துல க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போடுங்க, வேற எங்கேயும் போட வேணாம். அப்புறம் லைட்டர் ஷேட் கன்சிலர் எடுத்து அதை மேலே வைக்கிறேன். ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது அந்த மேக்கப் வந்து உங்களுக்கு ஸ்வெட்டே ஆகாம வைக்க போகுது அப்படின்றது கிடையாது. ஸ்வெட் ஆகும், பட் மேக்கப் வெளியில பிரேக் ஆகி வரப்போறது இல்லை. எவ்வளவு ஸ்வெட் ஆனாலும் உங்க ஸ்கின்ல வந்துட்டு ஒரு பேஸ் இருக்க மாதிரியே இருக்கும். அதுதான் வந்து விஷயம் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னா. ஒரு ஸ்பஞ்ச் வச்சு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த ஸ்பஞ்ச் வந்து ப்ளூம் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு ஈவன் டோன்னஸ் வேணுமோ அங்க அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஸ்கின்ல பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனான ஹை கவரேஜான ஒரு பேஸ் கிடையாது, பட் ஸ்டில் லைட்டா ஏதோ ஒரு லைக் டோன் இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் வேணும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்க தாராளமா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம் தான். முகத்துல வந்து கொஞ்சமா ஈரம் இருக்கும். இந்த ஸ்பஞ்சில் இருக்க ஈரம், ஃபவுண்டேஷனோட அந்த ஈரம், அது காயறதுக்குள்ளவே ஒரு காம்பாக்ட் எடுத்துக்கோங்க. நல்ல காம்பாக்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. என்னோட ஃபேவரட், நான் உங்களுக்கு அஃபோர்டபுள் சைடில் இருக்கிறது எது சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்ளினோட ஃபிட் மீ காம்பாக்ட் சொல்லுவேன்.
இந்த ஸ்க்ராட்சை ஃபுல்லாக நான் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுவேன், வேஸ்ட் பண்ணாமல். அதை ஒரு ப்ரஷ்லேயோ ஸ்பஞ்சிலையோ எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா லாக் பண்ணிக்க போகிறீங்க. இது நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு செட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இந்த கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி, சின் இந்த ஏரியா மட்டும் போட்டுக்கோங்க. மீதி இடம்லாம் இந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, விட்டுக்கோங்க. அப்படி எவ்வளோ பவுடர் வேணுமோ நான் வந்து அப்பிப்பேன். லிட்டரலாக எனக்கு பவுடர் மூஞ்சி மாதிரி இருக்கிறது பிடிக்கும். செட் ஆகிடும் என் மூஞ்சிக்கு. குவிக்காக என்னுடைய ஐப்ரோஸ் நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். லாரியலோட இந்த ஐப்ரோ கிட் வச்சு ஒன்று வந்து வேக்ஸ், ஒன்று வந்து பவுடர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ரொம்ப வியர்டாக என்னுடைய ஐப்ரோஸ் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வளருது. 2 நாள் முன்னாடி தான் நான் கட் பண்ணேன், அதுக்குள்ளே அப்படியே முளைச்சிக்கிட்டு நிற்குது. அடுத்து கொஞ்சமாக ஐலைனர் வச்சுக்க போகிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐலைனர், லிக்விட் லைனா. காஜல் எடுத்துக்கிறேன். காஜல் எடுத்து அப்பர் வாட்டர் லைனை மட்டும் டைட் லைன் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும்னா மேலே நல்லா இன்டென்ஸாக கொடுக்கும், கீழே லைட்டாக அந்த காஜல் ஒட்டி லைட்டாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். அவ்வளோதான் எனக்கு வேணும். அதனால ஓகே, இது ஆல்மோஸ்ட் டன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கணும், அதனால டின்ட்டும் இருக்கணும். அதனால இந்த மாமாவோட செரி டிண்டட் லிப் பாம் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்துட்டு நல்லா ஒரு ரெட் கலர் ஷேட், செரி டிண்டட் தான் நினைக்கிறேன். ஆமாம், கொக்கோ டிண்டட், உப்டன் டிண்டட்னு இருக்கும். ஸோ செரி டிண்டட் தான் இது பேரே. இதை நல்லா என்னோட லிப்ஸ்ல அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ டிண்ட் தருது பார்த்தீங்களா? பட் இந்த லுக்குக்கு எனக்கு இந்த ரெட் கலர் வேண்டாம். பயோட்டிக்ல இருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதனுடைய ஷேட் நல்லா இருக்கு, கொஞ்சம் டீப்பரான ஷேட் மாதிரி இருக்கு, நட்ஜ் ஃபட்ஜ் அப்படின்ட்டு. இன்னும் கூட எனக்கு இதை லைட்டாக மியூட் டவுன் பண்ணும். லைட்டாக என்னுடைய கன்சீலர் போட்டுக்கிறேன். என்னால் ஒரே ஒரு கலர் மட்டும் வச்சு என்னோட லிப்ஸில் ஒர்க் பண்ண முடியவே முடியாது. ஐ ஹேவ் டு மிக்ஸ் அண்ட் மேட்ச். அதனால இந்த வேலையை இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டேன். மஸ்காராக்கு வந்து மேக்ஸ் ஸ்டாக் அப்படின்ட்டு புதுசாக ஒன்று லான்ச் ஆயிருந்தது, அது வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா புது மஸ்காராஸில் வந்து நீங்கள் ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக தெரியும். இந்த மஸ்காரால என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வேணால் ஸ்டாக் பண்ணுறதுனால அந்த வால்யூமினஸ் லுக் வர்றதுக்கு. பட் நான் வந்து சும்மா ஒரே ஒரு லேயர் தான் கொடுக்க போகிறேன். நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, லேஷஸை நல்லா செப்பரேட் பண்ணி கோட் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுற மாதிரியான ஒரு மஸ்காரா. செட்டிங் மிஸ்ட் நான் யூஸ்வலாக இந்த மாதிரி டுட்டோரியல் பண்ணும்போது மறந்துடுவேன். ஏன்னா நான் வச்சிருக்க அந்த குட்டி கிட்டில் வந்து செட்டிங் மிஸ்ட் இல்லை. ஸோ எப்பயும் நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியில் போகிறதுக்கு முன்னாடி பர்ஃப்யூம் அடிக்கும்போது அது ஞாபகம் வந்து நான் செட்டிங் மிஸ்ட்டும் அடிப்பேன். அதனால நான் மறந்துடுவோம் உங்ககிட்ட ஃபில்ம் பண்ணும்போது காமிக்கிறதுக்கு. பட் யா, இந்த செட்டிங் மிஸ்ட் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு 4-5 செட்டிங் மிஸ்ட் எனக்கு சேர்ந்துருச்சு மேக்கோடதே. ஸோ அதனால தான் நான் வேற எதுவும் வாங்காமல் இதை காலி பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த குட்டி முடி, இந்த பேங்க்ஸ் கட் பண்ணதில் இந்த குட்டி முடி ஒன்று வேற எப்படா வளரும்னு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த குட்டி இவ்வளோ குட்டி ஆக்காதீங்கன்னு சொல்லிடணும். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்மர் மேக்கப் அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான டெக்னிக்ஸ், ஸ்டெப்ஸ், டிப்ஸ், ஹேக்ஸ்லாம் தெரியும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் ட்ரை பண்ணுறேன். பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.